ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா சாஃப்டான பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வெறும் 4 பொருளை மட்டும் வச்சு ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டுடைய ஓரங்களையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால நான் 6 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இதுவே பெரிய ஸ்லைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். மில்க் ப்ரெட் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம மில்க் ப்ரெட்டில் செய்கிற போது தான் இந்த ப்ரெட் புட்டிங் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையுமே ஓரங்களை கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ப்ரெட் புட்டிங்க்கு அந்த மேலே இருக்கிற பேஸ் கேரமல் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கடாயுடைய ஹீட்லேயே சர்க்கரை நல்லா இலகி வரும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. சர்க்கரையும் லைட்டாக கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இனி ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விடுங்க. ஏன்னா ஹைலேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ இருந்துச்சு அப்படின்னா கேரமல் சீக்கிரமாக கார் மாற ஆரம்பிச்சிடும். ரொம்பவே காரம் மாறிடுச்சு அப்படின்னாலும் கசந்து போன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ சுகர் கேரமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நான் இது மாதிரி பிளாட்டான ஒரு கேக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் கேரமலை உள்ளே சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட கேக் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பிளாட்டான பிளேட் ஏதாவது பயன்படுத்திக்கோங்க. இப்போ கேரமல் உள்ளே சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறி செட் ஆகட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம பாலை காய வச்சிடலாம். இப்போ நம்ம கேரமல் செஞ்ச அதே பேனில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ பால் தண்ணி சேர்க்காத நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ பிரெட் புட்டிங் நமக்கு நல்ல க்ரீமியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ பால் மீடியம் ஹீட்டில் நல்லா பொங்கி வருது. இப்போ இந்த சுற்றியுமே இந்த ஓரங்களில் தங்குற ஆடையெல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பால் இன்னொரு கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரட்டும். ரொம்பவே திக்காகிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்துச்சுனாலே போதும். பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதி லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது மிக்ஸி ஜாரில் நான் 2 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. ஸோ வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிற போது முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி முட்டையும் லைட்டாக நுர பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இது ரொம்பவே அதிக நேரம் சூடாகிற அளவுக்கு அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் அப்புறம் ப்ரெட் கலவையை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த பாலும் ப்ரெட்டும் சூடாக இருக்கிற போது மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா இதை முட்டையோடையே சேர்த்து திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பல்ஸ் மோடில் வச்சு பால், ப்ரெட், முட்டை இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கேரமெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த சைடில் கேரமலும் நல்லா ஆறி செட் ஆகிடுச்சு. இப்போ இதை கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், சாஃப்டாக இல்லாமல் நல்லா ஹார்டாக இருக்குது. இப்போ இந்தளவுக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலை ஒரு ஃபில்டர் வச்சு வடித்து உள்ள சேர்த்துடலாம். இது மாதிரி ஃபில்டர் வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நஞ்சம் அரைப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே ஃபில்டரில் நின்றுடும்.
ஸோ நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னாலும் இந்த பிரெட் கலவை வந்து இது மாதிரி பாதியிலிருந்து முக்கால்வாசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆவியில் வேக வைக்கிற போது இது பொங்கி போகாமல் இருக்கும். இப்போ இந்த பாலை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு சில்வர் பாயில் வச்சு இது மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட சில்வர் பாயில் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம ஆவியில் வேக வைக்கிற போது தண்ணி வந்து உள்ளே விழுகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் இது மாதிரி ஒரு கம்பி ஸ்டாண்ட் உள்ளே வச்சுட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கம்பி ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தை கூட கவிழ்த்தி வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 45 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ புட்டிங் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு மேலே இருக்கிற சில்வர் பாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு டூத் பிக் இல்லைன்னா கத்தியை உள்ளே விட்டு பாருங்கள். இப்போ டூத் பிக்கில் கொஞ்சம் கூட புட்டிங் ஒட்டவே இல்லை, நல்லா கிளியராக இருக்குது. இப்போ இது நமக்கு நல்லா வெந்திருக்கு. ஒருவேளை லைட்டாக ஒட்டுச்சு அப்படின்னா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஜில்லுன்னு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இப்போ இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பிரெட் புட்டிங்கை 1 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு கத்தி வச்சு ஓரங்களையெல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மாதிரி ஓரங்களையெல்லாம் கத்தி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றுங்க. அப்போ தான் ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை கவிழ்த்திட்டு இதை பொறுமையாக திருப்பிடுங்க. பாருங்கள், இது மாதிரி. இப்போ இதை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பேனை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரெட் புட்டிங் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.